கேரளாவில் தேவாலயம் ஒன்றில் வன்முறையில் ஈடுபட்டதாக கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏ டி பிரவீன் மீது கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் அனீஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அனீஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது கேரளா சிஎஸ்ஐ தெற்கு கேரளா மகா திருச்சபையின் தலைமையகத்தில் இயங்கி வந்த இந்த திருவனந்தபுரம் பகுதிக்கு உட்பட்ட பாளையம் பகுதியில் உள்ள என்ற தேவாலயத்தை ஆக்கிரமித்து மற்றும் அங்கு ஏற்பட்ட மோதல்கள் தொடர்பாக இந்த நடவடிக்கை என்பது தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி என்பது நடைபெற்றுள்ளது. இந்த நீதிமன்றத்தின் தலையிட்டது பிறகு சுமார் 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தற்போது இந்த காவல்துறையினர் இந்த வழக்கு என்பதை பதிவு செய்துள்ளனர். ஒரு தரப்பு பங்கு மக்களின் கடுமையான எதிர்ப்பை மீறி முன்னாள் பிஷப் தர்மராஜ் மற்றும் தற்போதைய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் டி பிரவீன் மற்றும் அவர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.